மாலை மாலை ஆராதனை நடைபெறுகிறது. சில கொஞ்சம் வயசானவங்களாம் ஈவினிங் வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வெயிலில் வந்து கஷ்டப்படுறது ஈவினிங் வந்துடலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து லாங்களுக்குலாம் ஈவினிங் வராங்க. அதில் நீங்களும் வந்து உற்சாகமாக உங்கள் ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, காலை ஆராதனை நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாலை ஆராதனை இருக்குது. நீங்கள் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே போலவே நடக்கும், நல்லா உற்சாகமாக நடக்கும், வந்து நல்லா உற்சாகமாக நடத்தும். அதனால் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? சொல்கிறீங்க நல்லவர் இல்லைங்க, நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயத்தை செய்கிற ஜீவனுள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார். அதுக்காக கொண்டான கோடி ஸ்தோத்திரம் கொள்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு டாபிக் பாருங்கள். நம்ம தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வந்தோம், அதை குறித்து தான் பேசுகிறோம். இடையில ஒரு நல்ல ஒரு வார்த்தை வந்து நல்ல ஒரு காரியங்கள் யோசிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பைபிள் படிக்கும்போது பாருங்கள், எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் தேவன் செய்ததுனால நல்லா இருக்கிறோம். மெசேஜ் இன்னைக்கு எல்லாமே கோஇன்சிடெண்ட்டாக நடந்துச்சுங்க அப்படி இல்லைங்க, எல்லாமே இன்சிடெண்ட்டாக நடக்கிறது. கடவுள் கூட இருந்து கர்த்தர் பிளான் பண்ணுறார். எல்லாமே ஏதோ தற்செயலாக நடந்தது. இன்றைக்கி நீங்கள் கல்யாணம் பண்ணது, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை எல்லாமே ஏதோ தற்செயலாக நடந்தது போல் உங்களுக்கு தெரிலாம். நீங்கள் படித்த டிகிரி, படித்த படங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போன காலேஜ் ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தற்செயலாக தெரிலாம். ஆனால் இதுக்கு பின்பாக இருந்து தேவன் வேலை செய்கிறார், நமக்கு தெரியல, நமக்கு தெரியவில்லை. தேவன் உங்களுக்கு பின்பாக இருந்து அவர் வேலை நடத்துகிறார். நீ முழு மெசேஜ் அவன் பேச போகிறோம். எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் தேவன் கூட இருந்து கர்த்தர் செய்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை சொல்றீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் டாபிக் நம்ம வச்சுப்போம். எப்படி வந்து இந்த 2-3 வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். கர்த்தர் எப்படி எனக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு, திட்டத்தை வச்சிருக்காரு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். எப்படி கடவுள் எனக்கு திட்டத்தை, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை திட்டத்தை உங்களுக்கு தெரியாது பாருங்க. நீங்கள் நினச்சா கூட இந்த அப்பா அம்மா வயிற்றில் தான் நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இப்போ உங்களுடைய ஆசையின்படி நீங்கள் பிறந்திருக்கீங்களா? யாருனாச்சும் பிறந்திருக்கீங்களா? இல்லை உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டு இந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லி யாருனா பிறந்திருக்காங்களா? யாருமே பிறக்கலை. அப்படி யாருனா பிறந்திருக்காங்களாங்க? பிறக்கலை. உங்களை இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்கும்படி கர்த்தர் முடிவு பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிள்ளை தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணி இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போனா நீங்கள் சாதாரண நாளில் ஒரு ஸ்பெஷல். உங்கள் கையில் உங்கள் பிள்ளையும் உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு ஸ்பெஷல். ஏனென்றால் தேவன் என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கார். சாதாரண காரியம் இல்லை. இந்த குடும்பத்தில் ஏன் உங்களை நம்பி பிறக்க வச்சார்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, போக போகிறது எல்லாமே தேவ திட்டத்தின்படி கர்த்தர் செய்கிறாராம். யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகள். வசனம் பார்ப்போம் பாருங்க. எப்படிங்க சும்மா சாதாரணமான காரியமானு சொல்லிட்டு எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னைக்கு மெசேஜ் டாப்பிக்கில் ஒரு 5 வசனம் போயிட்டு நம்ம உள்ளே போவோம் பாருங்க. நம்ம டாபிக் உள்ள நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடவுளுடைய வார்த்தையுடைய எப்படி வேலை செய்கிறாருன்றதை நம்ம போவோம் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம்ம எடுத்து நம்ம அப்படியே வாசிக்கலாம் பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, சொல்லுங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? உங்கள் அப்பா அம்மாவுக்கே நீங்கள் பிறந்த பிறகு தான் தெரியும் புள்ள என்ன கலரு என்ன சிகப்புன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுமா நீங்கள் எங்கே பிறக்க போகிறேன்னு தெரியும். தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கிறார். சொல்லுங்கள், எப்போ இருந்து என்ன முன்குறித்திருக்காரு? எப்போ இருந்துங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் தான் கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணனால தான் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணங்க, கடவுளுக்காக போய் இப்படி மன்றாடி ஜெபம் பண்ணனால தான் கர்த்தர் கொடுத்தாரு. இல்லைங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் உங்களுக்காக தீர்மானம் பண்ணிட்டாருங்க, உங்களுக்கு எதை தரப்போகிறோம், எதை செய்யணும்னு சொல்லிட்டு. கடவுள் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. நம்புறீங்களா? எத்தனை விஷயம் வச்சிருக்கீங்க? அத்தனை பேருக்கும் தனித்தனி விஷயம் கடவுள் வச்சிருக்காரு. தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்னமே கர்த்தர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். படிக்கலாம் பாருங்க. உன்னை அறிந்தேன், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்க. உன்னை தெரிஞ்சது மட்டும் இல்ல, உன்னை பரிசுத்தம் பண்ணி அப்பவே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக
சொல்லுங்க, தீர்க்கதரிசியாக. இது எரேமியாக்கு எப்போ தெரியும்னா, அவர் வயசாக கிட்ட வரும்போது 2 தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, ஓ நம்ம தீர்க்க தரிசியோ எல்லாம் நம்மளை சொல்கிறாங்களே, அப்போ தான் தெரியும். இல்லைங்க, கர்த்தர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் தீர்க்க தரிசின்னு அவர் அபிஷேகம் பண்ணி விட்டார். நீங்கள் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் ஏற்கனவே உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 139:16. ஒரு 5 வசனத்தை வாசிட்டு நம்ம உள்ளே போகும்போது ரொம்ப அருமையானது. சங்கீதம் 139 அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 139 அதிகாரம் 16வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாவீது சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கர்த்தர் சொல்றாருப்பா, நான் இப்போ சாதாரணமாக இப்போ நான் ராஜாவை ஆகும்படி எனக்கு உம்முடைய கருவை என் கண்கள், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என்னைக்கு பிறக்க வேண்டும், என்னைக்கு உருவாக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. என்ன சூப்பரா அவர் அட்வான்ஸாக சொல்றார். இதெல்லாம் சும்மா தான் தற்செயலா நான் பிறக்கலப்பா, தற்செயலாக இந்த வீட்டில் வந்து நான் பிறக்கல, திடீர்னு நான் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, திடீர்னு இந்த ஊரில் பிறக்கல, நான் திடீர்னு அந்த ஊரில் பிறந்துட்டேன், நான் இந்த ஊரில் பிறந்தேன். இல்லை, நீங்கள் எங்கே பிறக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். கடவுள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? எப்படி இல்லைங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் சூஸ் பண்ணிட்டார், தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உலகத்தில். நிறைய பேர் அவருக்கு எல்லாமே கடவுளுடைய பிள்ளை தான். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் உங்களை சூஸ் பண்ணிட்டாராம். படிவம் பாருங்க. புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே. அடுத்து படிப்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 15வது வசனம். பவுல் சொல்றாரு, இப்போ தாவீது சொல்றாரு, எப்பா நான் விஷயம் இவ்வளவு தூரம் நடத்த வரும்போது தெரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறாங்க. நான் இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சூஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. படிக்கலாம் பாருங்க, படிப்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 15வது வசனம். கலேஷியன் சாப்டர் 1:15 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1 அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் ஊழியத்துக்கு வரல, நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எனக்கு கரெக்டா பிரிச்சிங்க ஆண்டவரே. எதுக்காகவா? பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அறிவிக்கும்படி அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என்ன தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எதுக்காக பிரிச்சிட்டாரா? யூதர்கள் வெளிய மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இந்த பிள்ளைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரிச்சுட்டார். சொல்லுங்க, என்னுடைய பிளானை இன்னைக்கு போடல, நான் ரட்சிக்கு போட்டோன்னு போடல, நான் ஆசைப்பட்டதுனால ஊழியத்துக்கு வரல, கர்த்தர் என்னை ஆசைப்பட்டதுனால என்னை இந்த ட்ராக்ல நடத்திட்டு போயிட்டு இருக்கார். சொல்லுங்க, நீங்க நடந்து போலுங்க, கர்த்தர் உங்களை கரெக்டாக நடத்திட்டு போறார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் அப்படி போயிட்டு இருக்கோன்னு சொல்லி. இல்லை, தேவன் மேலே அன்பு வச்சுக்கோங்கள சரியான ட்ராக்ல உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவார். இப்போ நான் செய்ய என்ன வேணுமா? கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதுமா? படிக்கலாம் பாருங்க. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை சூஸ் பண்ணிட்டீங்கப்பா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு இப்படி சந்தோஷமா சொல்லியாங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் உங்களை ஆண்டவர், தெரியுமா தெரியாதாங்க? அதனால தான் சொல்லக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதனால தான் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன செய்வேன்னு கவலைப்படக்கூடாது. நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும்னு கவலைப்படக்கூடாது. நாளைக்கு பேங்க் லோனை எப்படி அடைப்பேன்னு கவலைப்படக்கூடாது. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்ன ஆகுமோ அப்போல்லாம் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குன்றது குறித்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நான் பிறப்பதுக்கு முன்பாகவே என்னை குறித்து கர்த்தர் அத்தனை காரியம் தெரிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தெரிஞ்ச தேவன் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்து பண்றாரு. எதுவும் சொல்றீங்க, நீ பயப்படாத பண்றாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண தேவன் உன்னை குறித்து அத்தனை திட்டங்கள் என் கையில் இருக்குது, அதனால நீ பயப்படாத. வாழ்க்கையை குறித்து எந்த மூலையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ கலங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்காத. நான் உனக்கு கூட இருந்து உனக்கு சொன்ன அத்தனை நல்ல காரியத்தையும் கர்த்தர் செய்வாரு. நன்றி சொல்றீங்களாங்க? எதுவும் நன்றிங்க. கடவுள் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. இன்னொரு வசனம், ஏசாயா சாப்டர் 49:5. ஏசாயா 49 அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா
49ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி அப்படின்னா யாருங்க? யாக்கோபுனா யாரு? இஸ்ரவேல் கூட்டத்தை, தப்பி போன மக்கள், வழி தப்பி போயிட்டாங்க. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். கர்த்தர் தாசனாக உருவாக்கினாராம். எப்பங்க? இஸ்ரவேல் மக்களை தப்பி போயிட்டாங்களா, அந்த மக்களை, தப்பி போன மக்களை மீண்டும் கொண்டு வரதுக்காக ஏசாயாவை கர்த்தர் என்ன பண்ணாராம்? அபிஷேகம் பண்ணி உருவாக்கினாராம். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்குறாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறாரு. சொல்லுங்க, நான் பிறப்பதுக்கு முன்பாக எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கடவுள் கொடுத்துருக்காரு. இங்கே சொல்றாரு பாருங்க, யாக்கோபினிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். போதும். என்ன சொல்றாரு பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்பாகவே கடவுள் என்னை குறித்து ஒரு கெட்டு போற மக்களுக்கு மீட்கும்படி கடவுள் எனக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு கொண்டு வந்திருக்கார். நம்புறீங்களா? இதெல்லாம் யாருங்க கேட்டான்ற மாதிரி உட்காந்துருக்கூடாது. இருக்கீங்களா? இதெல்லாம் யாருக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 44 2வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிப்போம் பாருங்க. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். நல்லா சொல்லலாமா? உன்னை உண்டாக்கினவரும். சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. என்ன சொல்றாருங்க? வசனம் படிப்போம், ரொம்ப அருமையான வசனம். மேல படிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் எல்லாம் சொல்லலாம். உன்னை உண்டாக்கினவர். ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது மெசேஜ் கொடுக்குறோம்? ஏன் சோர்ந்து போகக்கூடாது மெசேஜ் கொடுக்குறோம்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை உருவாக்கினது நான். உன்னை தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் போதே உன்னை காப்பாற்றினது நான். தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய காப்பாற்றுவதுதான் இந்த இருக்குதுலே ரொம்ப ரொம்ப சேஃப்டி இல்லாத இடம் தாயின் கர்ப்பம். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எனக்கு கரு டக்குன்னு இதாகிடும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போதே நான் உன்னை பாதுகாத்தேன். நான் அப்போவே நான் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்தேனா, மீதி இருக்கிற நாளெலாம் விட்டுருவேன் நான் அப்படின்றார் கர்த்தர். என்ன சொல்கிறாருங்க? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட. பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. நான் தெரிஞ்சு கொண்ட என் பிள்ளைய பயப்படாத. இவ சொல்லுங்க, நான் ஏன் பயப்படணும்? சொல்றேன், ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படக்கூடாது? சொல்லுங்க. யெஷூரன் தான். நான் ஏன் பயப்படக்கூடாது? சொல்லுங்க. நான் ஏன் பயப்படக்கூடாது? என்ன உங்களுக்கு தான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். நான் ஏன் பயப்படக்கூடாது? ரொம்ப புரிஞ்சிருச்சுன்னா மெசேஜ் உண்மை ரொம்ப அதிகமாக புரிஞ்சிச்சு பாஸ்டர் பண்ணுறீங்களா? நான் ஏன் பயப்படக்கூடாது? நான் ஏன் கவலைப்பட மாட்டேன்? ஏன் பட மாட்டேங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை தெரிஞ்சுக்கினார் ஆண்டவர். நான் எங்கே பிறப்பேன்னு தெரியும், என்ன செய்ய போகிறேன்னு தெரியும், என் வாழ்க்கை எப்படின்னு கர்த்தருக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால தான் நான் பயப்பட மாட்டேன். வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எதுவுமே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, எதுவுமே இல்லைங்க. எல்லாமே தேவ திட்டத்தின்படி நடந்துட்டு வருது. இதுக்கு உதாரணம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போ பாருங்க, எதுவுமே தற்செயலாக நடக்கல, எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணி நடக்குது. யாத்திராகமம் புக் எடுத்தாவே உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? யாத்திராகமம் புக் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? என்ன ஸ்டார்ட் பண்ணுறது? இஸ்ரவேல் மிகவும் பெருகினார்கள், அவர்களை எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க? ஒடுக்குறாங்க. இந்த ஒடுக்கி வேலை அதிகமாக கொடுத்து ஒடுக்கி நொறுக்குறாங்க பாருங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க. கடவுள் சும்மா சாதாரணமாக காரியத்தை செய்கிறது இல்லைங்க. நீங்கள் ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பாகவே கடவுள் உங்களை அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கிறது, வாழ்க்கை சுகமாக இருக்கிறீங்க, வாழ்க்கை எல்லாம் இன்னும் நல்லா போகும், இன்னும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் சூஸ் பண்ணி விட்டார். என் வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி சூஸ் பண்ண. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ஒரு இன்சிடென்ட், ஏதோ இன்சிடென்ட்டாக நடந்துருச்சிங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தேவ திட்டம். இப்படி ஒரு யுத்தம், சண்டை நடக்குது. சண்டை அழிக்கிறாங்க மக்களை. இப்படி அழிக்கும் போது ஒரு குடும்பத்தை குறித்து ஸ்டார்ட் ஆகுது. படிக்கலாம் பாருங்க. இது யார், எந்த குடும்பம், யாரை பற்றி சொல்லுது?
மோசையை பத்தி சொல்லுது. படிக்கலாம் பாருங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ணி எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அங்க அடி நொறுக்குறாங்க, குழந்தை பிறந்தா அடிக்கிறாங்க, கல்யாணம் பண்றதை கத்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு பிக்சரை சூப்பரா ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. படிப்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எத்தனை மாசங்க? 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. இந்த அம்மா 3 மாசம் ஏன் ஒளிச்சு வச்சான்னு இந்த அம்மாவுக்கும் தெரியாது. அந்த குழந்தை ஏன் பிறந்ததுன்னு சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தை பிறந்ததுன்னு ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாருக்கு தெரியுங்க? அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அம்மா அந்த குழந்தைய ஏன் ஒளிச்சு வச்சாங்கன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. அந்த அம்மா ஒரு ரீசன், புள்ள அழகா இருக்குன்னு ஒளிச்சு வைக்கிறாங்க. புள்ள அழகானது இல்லைங்க, இந்த புள்ளை தான் உலகத்தையே மீட்டு கொண்டு வரப்போகுது. சொல்லுங்க, இஸ்ரவேல் அத்தனை ஜனத்தையும் மீட்டு எடுத்துட்டு வரப்போடைய பிள்ளை இந்த பிள்ளை தான். இந்த பிள்ளையே அந்த அம்மாக்கே தெரியாது. சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உங்களை குறித்து உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்து தேவன் நன்கு அறிந்து இருக்கிறார். எப்ப சொல்றீங்க? தேவன் நன்கு அறிந்து இருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாக தேவன் உங்களுக்காக திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டத்தோடவே நீங்க பிறந்திருக்கிறீங்க. எதுவும் சொல்றீங்க? திட்டத்தோட பிறந்த. நான் சும்மா பிறக்கவில்லை, தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பிள்ளைய பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கும் தெரியல, அவங்க அக்காவுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, சுத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும், இந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு. படிக்கலாம் பாருங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் ஒரு நாணல் பெட்டி எடுக்கிறாங்க, ஒரு பாக்ஸ் செய்யறாங்க. ஏன் பாக்ஸ் செய்யறாங்க அவங்களுக்கும் தெரியாது. இந்த பாக்ஸ் எங்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இந்த பாக்ஸ் யார்கிட்ட போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பாக்ஸை செய்ய சொல்லி இப்படி உருவாக்க சொன்னது யாரு? அவங்க மனசுல தோண வச்சது யாரு? சொல்லுங்க, யாருங்க? இப்படி ஒரு பாக்ஸை செய்யுங்க, இப்படி பூசி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மனசுல இப்படி தோன்றி இப்படி எண்ணத்தை கொடுத்ததே தேவன் தான். சொல்லுங்க, யார் தாங்க? ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இது ஏதோ எதாச்சியா செய்யறாங்க, ஏதோ தற்செயலா செய்யறாங்க. நீ நிறைய டைம் நீங்க வாழ்க்கையில போறீங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல, இன்னொரு இடத்துக்கு போய் ரொம்ப போகிறீங்க, கம்மி சம்பளத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே தேவ சித்தம். ஆனால் ஒரு நாள் அதில் நிறையா கற்றுக்கிட்டு உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகிறார். எல்லாமே ஒரு திட்டத்தின் வழியாக போயிட்டு இருக்குது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயா, நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேங்க, மார்க் கம்மி ஆகிட்டேன், எனக்கு அடுத்தது ஒன்றுமே நடக்கலை, நான் இவ்வளோ முயற்சி பண்ண எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டேன். கவலைப்படாதீங்க, தோத்தே போனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழி என்னன்னு உங்களை கொண்டு போகிறது பாருங்க. இப்போ பாருங்க, படிக்கலாம் பாருங்க. அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி. அக்காவுக்கு என்னன்னு தெரியாது, இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ண தெரியாது. அந்த அக்கா உள்ள அவங்க அம்மா வச்சுட்டாங்க. இந்த அக்கா யாரு? மிரியாம். அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு தெரில. அந்த பிள்ளைய அவங்க பார்க்குறாங்க, இந்த தொட்டியை வச்சுட்டு இது எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு அவங்க பின்னாடி இருந்து பார்க்குறாங்க. ஒரு படிப்போம். அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். இந்த அம்மா கரெக்டாக அங்கே தண்ணியில் ஸ்நானம் பண்ண. பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோன் தான் கட்டளை போடுறான் கொலை பண்ணுன்னு. பார்வோன் குமாரத்தி அந்த இடத்துல குளிக்க வச்சது, கரெக்டாக கொண்டு குளிக்க வச்சது யாருங்க? எல்லா டைமிங்கில் கடவுளை போல ஒரு டைமிங்கை மேட்ச் பண்ணுறது இந்த உலகத்தில் யாருக்க முடியாது. சரியான நேரத்தில் கொண்டு வரார். நம்ம இருக்கீங்களா? எதுவுமே இருக்கீங்க, சரியான நேரத்தில் கதையில் கொண்டு வராது பாருங்க. அந்த அம்மா கரெக்டாக அங்கே குளிக்கவும், இந்த பெட்டி கரெக்டாக போவோம். இது நம்ம பார்க்கும்போது எதர்ச்சியாக நடந்தது சார் அப்படின்னு நினைக்கிறோம். எதர்ச்சியாக நடக்கவில்லை. இதுக்கு பின்பாக இருந்து தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனது எதர்ச்சியாக நீங்கள் போகல. நீங்கள் ஒரு லெட்டரை எழுதி ஒரு கொடுக்குறீங்க, அது எதர்ச்சியாக நடக்கலைங்க. உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு பின்பாக பேசுகிறார். இதை செய், இதை பண்ணு, இதை படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னா இது எதர்ச்சியாக நடக்கலை. கர்த்தர் உங்களை இடத்துக்கு கொண்டு போகிறார். அதை கீழ்ப்படிச்சு செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேற்கொண்டு என்ன படிக்க சொன்னால் படிங்க. கர்த்தர் உங்களை மேற்கொண்டு இந்த இடத்துல போக சொன்னால் போங்க. கடவுள் உங்களை செய்ய சொன்னால் செய்யுங்க. ஏன்னா கடவுள் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வைக்க போகிறார். நீங்க ஒப்பு கொடுத்து அதுக்கு நான் நடத்தி செய்யணுமா பாருங்க. இப்ப நம்ம பண்ணிட்டாங்க. படிப்போம். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். கரெக்டா அந்த அம்மா கண்ணில் பார்க்கவும், அந்த அம்மா ஒரு ஜஸ்ட் இந்த பக்கம் திரும்பி இருந்தா அந்த பெட்டி எங்க போயிருக்கும் சொல்லுங்க? ஒரு நிமிஷம் நம்ம இப்படி திரும்பி இருந்தாங்கன்னா அந்த பெட்டி வேற எங்கன்னா போயிருக்கும். அந்த அம்மா கரெக்டாக அப்படி திரும்பி அந்த பெட்டியை பார்க்கவும், கரெக்டாக வரவும், பார்க்கவும், கரெக்டாக வரவும் செய்கிறது கர்த்தர்.
சொல்லுங்க. கர்த்தர் சும்மா சாதாரண ஆண்டவர் பாருங்க செஞ்சு படிப்போம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேயர் ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இதெல்லாம் வந்து அந்த அம்மாக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கும். யாருக்கு அதிர்ச்சியா இருந்திருக்குங்க? யாருக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும்? மோசேயோட அம்மாவுக்கு அதிர்ச்சி. எப்படி சார் இது இப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னா, உங்களுக்கு பின்பாக தேவன் செய்கிறார் வேலையை. உங்களுக்கு ஆச்சரியமா தரலாம், ஆனால் அவருக்கு ஆச்சரியம் இல்லை. அவர் பாருங்க கூட்டு வந்து அந்த பிள்ளையை சாவடிக்காதபடி பார்வோன் கையில கொடுத்து அந்த அம்மா காசு கொடுத்து வளர்க்கும்படி வச்சிட்டார். இப்போ சாப்பாடு எந்த சாப்பாடு தான்றீங்க மோசைக்கு? சாப்பாடு எந்த சாப்பாடுங்க? அஞ்சும் கூடலாம் இல்லை, அடிமை சாப்பாடுற சாப்பாடு இல்லை, ராஜ சாப்பாடு அரண்மனையிலேருந்து வருது. யாருக்கு? இது பார்வோனுக்கு இந்த பிள்ளை தான் நம்மளை அடிச்சு காலி பண்ண போகுதுன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். பாரு எவ்வளோ பெரிய காரியங்களை திட்டத்தை பின்பாக கர்த்தர் சைலண்டாக வேலை செய்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு பின்பாக இருந்து தேவன் எனக்கு எதுவுமே செய்யலைங்க, நான் எப்படியோ இருக்கேன்னு கவலைப்படாது. உங்களுக்கு பின்பாக இருந்து தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அமைதியாக இருக்குமே தரலாம், இல்லை தேவன் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை கர்த்தர் போட்டுக்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார். நம்புறீங்களா? என்ன சொல்லி கர்த்தர் எனக்காக பெரிய பிளானு, பெரிய திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு அருமையான திட்டத்தை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். கடைசியில் என்ன நடந்துச்சு நம்ம தெரியும். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுங்க? சொல்ல, என்ன நடந்துச்சு? இந்த பிள்ளை சொல்லுங்க. இந்த பிள்ளை அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கும் தெரில, அவங்க அண்ணனுக்கும் தெரில, அவங்க அக்காவுக்கும் தெரில, ஈவன் மோசைக்கே தெரில நான் யாருன்னு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரில. ஆனால் மோசையவே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, என்ன செய்ய போகிற விஷயம் கொடுத்து இவ்வளோ தூரம் எடுத்தேன். அப்போ தான் சொல்கிறார் மோசே, ஓஹோ கர்த்தர் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ நல்ல பிளானை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எப்போ சொல்லுவேன், கர்த்தர் தான் இந்த நல்ல பிளானை நல்ல திட்டத்தை அவர் எனக்கு தந்திருக்கார். நம்புறீங்களாங்க? கர்த்தர் தான் தந்திருக்காருன்னு. தேவன் தான் தந்திருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் இருக்கீங்களா? இன்னும் ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்க. ஒன்றும் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டீங்க மெசேஜுக்குள்ள. அப்படி இருக்கீங்களா? சரி ஆயிட்டு சொல்லுங்க. அவர் உங்களை சொல்லுங்க விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஏன் வச்சிடணும்? ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை சூஸ் பண்ணி விட்டார். சொல்லுங்க, எதோ சொல்லுங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நான் எங்கே பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்ன செய்யணும், எல்லா திட்டத்தையும் நான் பிறப்பதுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை குறித்து நல்ல பிளான் வச்சிருக்கிறார். அதான் சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சொல்லுங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, எதுவுமே தற்செயலாக நடந்ததல்ல. சொல்லுங்க, எது தற்செயலாக நீங்க நினைக்கலாம் நான் தற்செயலாக வந்தேன்னு சொல்லி. தற்செயலாக இது நடக்கவில்லை, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. நம்புறீங்களாங்க? நம்புறீங்களா? நம்புறீங்க? ஐயா நான் இங்கே பிறந்தது, நான் இங்கே எதுவுமே தற்செயலைங்க, எல்லாமே தேவ திட்டத்தின்படி கர்த்தர் செய்கிறார். நம்புறீங்களா? தேவ திட்டத்தின்படி. அடுத்த வாசிக்கலாம் பாருங்க, எப்படி தேவ திட்டத்தின்படி நடக்கிறது. ஏன் நான் கவலைப்படக்கூடாது? ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, எல்லாம் கர்த்தரை நம்பும் பொழுது சரியான பிளானை கர்த்தர் தந்து என்னை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டே வருகிறார். நம்புறீங்களாங்க? கர்த்தர் எனக்கு ஆச்சரியமா தந்து. ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எடுத்து வாசிப்போம். நெகமியா கதை நம்ம தெரியும். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ரூத் வந்து யாரு? ரூத் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்ச ஒரு மகள். கடவுள் மேல யாரெல்லாம் அவரை நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவரை நம்புறாங்களோ, அவருக்காக கர்த்தர் பெஸ்ட் பிளானை போட்டுருவாரு பாருங்க. படிக்கலாம் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க.
அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். நல்லா சொல்லுங்க. அந்த அம்மா போறாங்க, அனாதையா போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க, எந்த ஊருன்னு தெரியாது. அந்த அம்மாவுக்கு அந்த ஊர் புது ஊரு. அந்த ஊருக்கு போகும்போது எத்தனோ வயல் இருக்குது. ஒரு வயல்ல போய் இந்த போய் கீழே விழுந்திருக்கிற அந்த கோதுமையை பொறுக்கலான்னு போறாங்க பாருங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். தற்செயலாய் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா? அந்த அம்மா தற்செயலா நினைக்கிறாங்க, ஆனா அது தற்செயலா இல்ல, தேவ செயல். சொல்லுங்க, இதுவுமே தற்செயல் கிடையாது பாருங்க. தேவன் சரியாக எத்தனோ நூத்துக்கணக்கான வயல் இருக்குது, ஆனா கரெக்டா இந்த வயலுக்கு போகும்போது உங்களை அந்த அம்மா மனசுல ஏவி கொண்டு போய் விட்டது யாருன்னா கடவுளுடைய ஆவியானவர். நம்புறீங்களாங்க? இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனோ விதமான காரியம் இருக்குது, எத்தனோ இது இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை செய்யும்படி சரியான இந்த வேலை செய்ப்பா, இந்த காரியத்தை செய், இதை தொடங்குன்னு சொல்லி உங்களை சொல்றது கர்த்தருடைய ஆவியானவர். நம்புறீங்களா? கடவுளுடைய ஆவியானவர் அவன் கேட்கணும் பாருங்க, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்னு கேட்டு கடவுளுடைய சித்தத்தை நான் கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு சரியாக அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்புவீங்களா? பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. ஆனா இந்த பெண்ணுக்கு தெரியாது இந்த வயலுக்கு இவங்க தான் சொந்தக்கார ஆக போறான்னு சொல்லி, இந்த வயலுக்கு இவங்க தான் ஓனர் ஆக போறான்றது யாருக்கு தெரியாது? ரூத்துக்கு தெரியாது. ஆனா ரூத் அந்த இடத்துக்கு கொண்டு வந்த தேவனுக்கு தெரியும். சொல்லுங்க, ரூத் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்க வச்ச ஜீவனுள்ள தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தானா கதையை வேற மாற்றி இருக்கோம். ஆனா தேவனை நம்புறவங்கள ரூட்டே மாற்ற முடியாது. சொல்லுங்க, நீங்களே தப்பி போன நினைச்சா கூட அவர் தப்பி போய் விட மாட்டாரு. சரியான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டுருவார். நம்புறீங்களாங்க? எதோ நம்புறீங்களா? உங்களை கரெக்டான ட்ராக் போய் கொண்டு விட்டுருவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் தற்செயலாக நடப்பதில்லை, தேவன் எனக்கு பின்பாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார், அதனால் எல்லாம் சரியாக நடக்கிறது. சொல்லுங்க, எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எனக்கு பின்பாக இருந்து தேவன் எனக்காக வேலை செய்கிறார். அதனால சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் சொல்லுங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வச்சுட்டு நல்லா போய் பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி சாப்பிடும் போதே கவலைப்படக்கூடாது. என்ன அர்த்தம்? சரி, நாளைக்கு இப்படி ஃபீஸ் கட்டும், நாளைக்கு என்ன பண்ணுன்னு தெரில, எப்படி அவன் வாழ்க்கை ஓட்டுன்னு தெரில, எப்படி என்ன பண்ணணும், அப்படி இல்லைங்க. என் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன தெரிஞ்சிருக்காரு. அதனால் தைரியமாக இருக்கணும். எதை குறித்து கவலைப்படவே கூடாது. கவலைப்படவே கூடாது, தைரியமாக இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எதுவுமே எதர்ச்சியாக நடக்கவில்லை, தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் தேவ சித்தத்தின்மை நடக்கிறது. படிமா பாருங்க, 9ஆம் அதிகாரமா படிமா, 3ஆம் வசனம் படி. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவரை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்பிராயீம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். 15 சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை நடக்கணும்னா கர்த்தர் எப்படியுமே செய்வாருங்க, கண்டிப்பா செய்வாரு. கர்த்தர் சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு வரும்னு சொல்லிட்டாரு. ஒரு மனுஷன் வருவான், அவனை வர வைக்கிறது யாருடைய வேலை? அவனை எப்படி வர வைக்கணும்னு அவர் தெரிந்து பாருங்க. கழுதைக்காக வர்றான். அந்த காலத்தில் கழுதை வந்து பென்ஸ் காரமே இருக்கும் பொழுது என்னன்னு தெரில. கழுதையை தேடி நம்ம இந்த காலத்தில் கழுதையை தேடினா போக மாட்டோம். கழுதையை தேடி அவன் போகிறான் பாருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஓடி அவன் நினச்சினா நம்ம கழுதையை காணாமல் போய் தேடிட்டு வரணுச்சு. இந்த கழுதையை பிடிப்பதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அவனை கழுதையை தேடி தான் நான் போயிட்டு வரேன். கரெக்டாக கொண்டு வந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி இங்கே கொண்டு வந்து விட்டுறாரு. சொல்லும், எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் எனக்காக தேவன் கூட இருந்து வேலை செய்கிறார். சொல்லுங்க, எல்லாம் கூட இருந்து. இனிமேல் நடக்க போகிறதும் தற்செயலாக நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில். எல்லாம் தேவன் உங்களை கூட வந்து நேர்த்தியாக நடத்த போகிறார். உங்கள் திருமணம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், உங்கள் குடும்பத்தினுடைய வீடு கட்டுவது, உங்கள் காரியங்கள், நீங்கள் செய்ய எல்லாம் நேர்த்தியானது. நீங்கள் கீழே போக மாட்டீங்க.
வறுமையா போக மாட்டீங்க. எல்லாமே கூட இருந்து கர்த்தர் உங்களுக்காக நேர்த்தியாய் வேலை செய்வார். நம்புறீங்களாங்க? எதுவும் வேலை செய்ய போறீங்க? உங்களுடைய எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தர் உங்க கூட இருந்து நேர்த்தியா எல்லா காரியத்தையும் அவர் அற்புதம் செய்ய போறார். ஏனால் அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் சொல்லுங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். 8 பேர். தாவீதுக்கு எத்தனை அண்ணன்மாரு? 7 அண்ணன்மாரு. இவர் எத்தனாவது? 8 பேர். நல்லா கவனிப்பு பாருங்க, படிப்போம். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். எத்தனை பேர்? மொத்தம் 8 பேர். அப்ப எத்தனை பேர் போயிருந்தாங்க? 3 அண்ணன்மார் போயிருந்தாங்க. மிச்சம் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க? கணக்கில் கொஞ்சம் வீக்குங்க அப்படின்றீங்களா? 5 பேர் இருக்காங்க. 3 பேர் யுத்தத்துக்கு போயிடறாங்க, 5 பேர் இருக்காங்க. இது 5 பேர்ல தாவீது எத்தனாவது? அவன் தான் லாஸ்ட். சொல்லுங்க, அவன் தான் லாஸ்ட். நியாயப்படி போனால் யார் போயிருக்கணும்? இந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போனால் யாருங்க போயிருக்கணும்? நியாயப்படி போனால் 4வது இருக்க பையன் தான் அமுச்சு விட்ருணும். அப்பா 4வது இருக்கிற பையனை தான், ஏன்னா கொஞ்சம் பெரிய பையன் போய் அமுச்சு விட்ருணும். ஆனால் இருக்கிறதுலே கடைசி பையனை சூஸ் பண்ணி அவங்க அப்பா அனுப்புகிறார். படிக்கலாம் பாரு, நல்லா படிப்போம். யுத்தத்திற்கு போயிருந்த அவருடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லோருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி ஒரு ஸ்டோரி அப்படியே கொண்டு வராரு. எதுவுமே தற்செயலா நடக்கல, எல்லாமே தேவ திட்டத்தின்படி கடவுள் செய்யறாராம் பாருங்க. படிப்போம், படிக்கலாம் பாருங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதி ஆனவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். எதுவுமே கோஇன்சிடென்ட் இல்ல, எல்லாமே கர்த்தர் நம்ம இன்சிடென்ட்டா மாத்துறாரு. சொல்லுங்க, இதெல்லாம் தற்செயலா நடந்தது சார். அப்படியே போனா தாவீதை பிடிச்சாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு கீழே இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்ல கடைசியா இருக்கிற தாவீதை கொண்டு போய் அவங்க போகணும்னு சொல்லி கடவுள் தீர்மானம் பண்ணி விட்டார். சொல்லுங்க, கர்த்தர் தீர்மானம் பண்ணார். கர்த்தர் முடிவு பண்ணி அவனை கொண்டு போறார் தாவீதை. இப்போ தாவீதை சொல்றாரு. 17:29 படியும் பாருங்க. 17:29 இப்போ போய் அங்கே நிற்கும் போது சொல்றாரு பாருங்க. 29ஆம் வசனம் 29. அதற்கு தாவீது போய் சண்டைக்கு போய் நான் போய் அவன்கிட்ட சண்டை போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் சொல்றாரு பாருங்க. படிப்போம். அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எப்ப நான் வந்தது சும்மா சாதாரணம் இல்லை, இதுக்கு பின்பாக தேவ திட்டம் இருக்கிறது. தேவன் ஒரு பெரிய காரியத்தை, தேவன் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. தேவனுடைய காரியம் நடக்க போகிறது, ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்தாராம். சொல்லுங்க, எதுவுமே இன்சிடென்ட் இல்லை, எல்லாமே என்ன பண்ண கோ இன்சிடென்ட் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி கர்த்தர் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. சரியான நேரத்தில் செய்வார். நம்புறீங்களா? எல்லாம் எப்படி செய்கிறாருங்க? சரியான நேரத்தில். மொர்தெகாய்க்கு விரோதமாக நிறைய வசனம் எழுது. மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எவ்வளோ முழம் தூக்கு கை செஞ்சான்? 50 முழம் தூக்கு கை செஞ்சு அடுத்த நாள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் அன்றைக்கி நைட்டு யாருக்கு தூக்கம் வரலங்க? அன்றைக்கி நைட்டு யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு தூக்கம் வரல போது அவன் கரெக்டாக என்ன படிக்கிறான்னா,
4ஆம் புஸ்தகத்தை எடுத்து வரான். நமக்கு இப்போ சமீபமாக யாரும் நமக்கு நன்மை செஞ்ச அந்த புக்கை எட்டுனா பண்ணிடணும், கரெக்டாக மொர்தெகாய் செஞ்ச அந்த புக்கை எடுத்து கரெக்டாக எடுத்து கொடுக்குறான். அதை அந்த ராஜா படித்த உடனே இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி இப்படி செய்ய வச்சது யாரு சொல்லுங்க? யாருங்க? எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கலைங்க. இன்னொரு வருஷம் சொல்றாரு, மொர்தெகாய் சொல்றாரு, உன்னை கர்த்தர் ராஜாத்தியாக எஸ்தர் ராஜாத்தியாக மாத்தினது கூட யூதர்களை அழிவு நின்று ரட்சிக்கும்படி ஒருவேளை உன்னை கர்த்தர் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அதனால தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வச்சாருன்னு சொல்லி மொர்தெகாய் சொல்றாங்க. எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு ஒரு பிளான் பண்ணா ஒரு 1000 திட்டங்கள் போட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பிசாசு உங்களை அழிக்கணும் ஒரு பிளான் பண்ணா கர்த்தர் 1000 வழியை வச்சு கர்த்தர் உங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். நம்புறீங்களாங்க? பிசாசுடைய அத்தனை தந்திரத்தையும் எல்லாத்தையும் ஜெயிக்கும்படி கடவுள் எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவங்களுடைய ஆட்கள் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். உங்களை அழிக்கவே முடியாது. எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை பறக்க வச்சு உங்களை கொண்டு போய் இந்த இடத்துல நிற்க வைக்கணும் கடவுள் சித்தம் வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு போறார். சாரிபாத் ஊருக்கு போன்றார் ஆண்டவர். யாரங்க? எலியாவை சாரிபாத் ஊருக்கு போன்றாரு. அங்க ஒரு விதவை ஒன்று போஷிக்குன்னு சொல்றாரு. அந்த விதவை அம்மா நல்லா ஜெபிக்கிறாமா போல இருக்கு. சாரிபாத் ஊருக்கு போனா அந்த வாசல் எத்தனை வாசல் இருக்குன்றாங்க. சாரிபாத் ஊருக்கு போறாங்க. போகும்போது அந்த ஊர்ல அந்த ஒரு விதவையா இருக்காங்க, எத்தனை விதவை இருக்காங்க அந்த ஊர்ல. ஆனால் இவங்க போகும்போது எதிரில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, விறகு பொறுக்கிட்டு தான் சொல்லுது. இந்த அம்மா இவர் போகவும் அந்த அம்மா எதிரில் கரெக்டாக விறகு பொறுக்கவும் அந்த டைமிங்கை மீட் பண்ண வச்சது யாரு சொல்லுங்க? யாருங்க? இது கோ இன்சிடென்ட் இல்லைங்க, கர்த்தர் இன்சிடென்டாக மாத்துறாரு. நீங்கள் போகும்போது சரியான நேரத்தில் கொண்டு வந்து வச்சு கர்த்தர் வேலையை அவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளையும் சரியான நேரத்தில் சந்திக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆட்கள், உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள், உங்களை உயர்த்தக்கூடிய அத்தனை பதவிகள் எல்லாம் சரியான நேரத்தில் கர்த்தரை நம்பும்பொழுது உங்களை தேடி வந்து கர்த்தர் உங்கள் கையில் வாய்க்க பண்ணுவார். ஏனால் நான் இப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன கர்த்தர் எனக்காக பிளான் பண்ணல, நான் பிறப்பதுக்கு முன்பாக கர்த்தர் என்னை குறித்து பிளான் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆனபடியால் சொல்லுங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. சொல்லுங்க, எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. நம்ம எல்லாம் எழுந்து ஜெபமாலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே, எதுவுமே தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி என்னோட வாழ்க்கையில் நடந்து வருகிறது. அதுக்காக கூடான கூடி ஸ்தோத்திரம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எதுவுமே நான் ஆண்டவரே இந்த நேரத்தில் கூடப்பா, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் அழுகணும், நான் ஏன் வேதனைப்படணும்? நீங்கள் அப்படி நீங்கள் கஷ்டத்தின் ஊடாக நடந்து போயிட்டு இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிற, என் பிரச்சனை மாறலப்பா, நான் எவ்வளோ ஜெபம் பண்ண பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. உன்னை குறித்து கர்த்தர் அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை அழிக்கும்படி சாத்தான் பிளான் பண்ணா உங்களை காப்பாற்ற 1000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் ஜீவனை காப்பாற்ற 1000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரும்படி 1000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை பண்ணிட்டார்னா அந்த திட்டத்தை எந்த சத்துரும் அழிக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படி பார்வோன் எவ்வளவு திட்டம் பண்ணாலும் பார்வோன் வீட்டிலே அந்த பிள்ளையை வளரும்படி கடவுள் செஞ்சார்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். சொல்லலாம், தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் ஏற்பண்ணி விட்டார். அந்த திட்டத்தை சொல்றாரு, நான் பிறப்பதுக்கு முன்பாக தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே கர்த்தரனை அறிஞ்சிருக்கிறார். எல்லாம் அப்படியே சொல்லாம். அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே வானது. எத்தனை சொல்றீங்க? எத்தனை நம்புறீங்க? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனால் நான் பிறக்கும் போதே கடவுள் எனக்காக எல்லாம் நல்ல காரியம் வச்சு. எந்த அப்பாவுக்கு நான் பிறப்பேன், எங்கே பிறப்பேன், எங்கே யாருடைய எனக்கு அம்மாவாக இருப்பாங்க, எல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு கோ இன்சிடென்ட் இல்லை. கர்த்தர் நியமித்து பிளான் பண்ணி கர்த்தர் உங்கள் கையில் உங்கள் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் அப்பா அம்மா கொடுத்துருக்கிறாருன்னா ரொம்ப விலை உயரம் மதிக்கணும் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும். இது சாதாரண காரியம் இல்லை. தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை மிக ஆசீர்வாதத்தோடு வளர்க்கணும். இது கர்த்தருடைய திட்டம்பான்னு சொல்லி எல்லாம் நான் பாடலை பாடலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல,
தரிசனம் உருவானது. எலும்புகள் சொல்லாமா, எலும்புகள் உருவாகல, தாய் கருவிலே எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே சொல்ல, எலும்புகள் அப்பா, எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, அழியாமல் அப்பா, அழியாமல் அணைத்து கொண்டீர், பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் சொல்லாமா, மிகுவேல் இஸ்ரவேல் நடக்குமா நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் ஓ மிகுவேல் இஸ்ரவேல் நடக்குமா நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போய் எல்லாம் சொல்லாமா, எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வீரே. சொல்லாமா, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, முழு
ஆராதனை அப்பா. அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் ஒரபசங்க எபினேசரே இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் பா முழு பலத்தோடு அல்லேலூயா. ஆராதனை நடக்குமாப்பா நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே யார் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா எல்லாம் நல்லா கையில தட்டி இஸ்ரவேல் என் நம்பிக்கை கையில தட்டி சொல்லவும் எல்லாம். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கலங்கி அழ வேண்டும்? அழ மாட்டேன், கவலைப்படுவது இல்லை. எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் கவலைப்பட மாட்டேன். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உன் தேவன், உன் தகப்பன் சொல்றாரு. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால யெஷுரனே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே யாக்கோபே நீ பயப்படாதே, நீ என் பிள்ளைப்பா, நீ அழக்கூடாது, உன்னை எப்படி நான் காப்பாத்துவாரு. அப்படி காப்பாத்துன்னு சொன்ன தேவன் எனக்காக உயிரையே கொடுத்து என்னை காப்பாத்தி விட்டார், ஜீவனே கொடுத்து என்னை மீட்டெடுத்து விட்டார். எனக்காக ஒரு சொந்த ஜீவன ரத்தத்தை அத்தனை சரீரம் கிழிக்கப்பட்டது எனக்காக. என்ன உயர்த்தும் போது எந்த எல்லைக்கு இறங்கி போனாரு என்னுடைய தகப்பனவர். என்னை காப்பாத்த அவர் எந்த எல்லைக்கு இறங்கி வந்து எனக்காக மரணத்தை ருசி பார்த்து ஜீவனை தந்து என்னை மீட்டெடுத்து விட்டார். உனக்காக ஜீவனே கொடுத்த தேவன் மற்ற எத்தனை அனைத்தையும் அருளாது இருப்பது எப்படி? நன்றி அப்பா. எதர்ச்சியா நான் பிறக்கவில்லை, ஏதோ தற்செயலா அந்த பூமியில் வரலப்பா. எனக்கு ஒரு நோக்கம் இல்லாம இல்ல, எனக்கு அருமையான திட்டங்களின் நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை சாத்தான் மடங்கடிக்க பார்க்கறான், எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை கெடுக்க பார்க்கறான். பாவத்தை கொடுத்து சாதாரண விஷயங்களை பாவத்தை கொடுத்து கடவுளுடைய திட்டத்தை கெடுக்க பார்க்கறான். கர்த்தாவே எனக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. எல்லா தடையும் மாற்றுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சுகமும் சந்தோஷம் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடி நம்முடைய கடந்து செல்லும். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே ஒரு